நீங்க எப்பவும் இதே மாதிரியே என் மேல பாசமா இருக்கணும், இதே மாதிரி என்ன வர்ணிக்கணும். நிச்சயமா பூமிகா, நான் எப்பவும் இதே மாதிரி தான் இருப்பேன். இதை விட பிரமாதமாலாம் வர்ணிப்பேன். இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னைக்கு ஒரு நாள் நான் வர்ணிக்கிறதுல குறைஞ்சிட போறேன். பூமிகா, என்ன மச்சான்? இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி சரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? உன்னை பத்தி தான். உன்னை பத்தி, உன் அழக பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஹேய், இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, நகை எல்லாம் போட்டிருக்க, பொட்டு ஏன் சின்னதா வச்சிருக்க? இரு இரு இரு. வா 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 வா. எப்படி இருக்கு? சுமங்கலினா இப்படிதான் இருக்கணும். மச்சான், சந்தோஷத்தை கூட கூட என் தலை மேல வைக்கிற மாதிரி இருக்கு மச்சான். உன்னைய கூடையில தூக்கி வைக்கிறேன் பார். என்ன மச்சான்? அது இந்த அழகு தேவதைய அப்படியே கூடையில உட்கார வச்சு, அப்படியே தலையில தூக்கி வச்சு, அப்படியே இப்பதான் என் பொண்டாட்டின்னு இந்த உலகம் எல்லாம் நான் சுத்தி வந்து, இந்த உலகத்துல நான் தான் சந்தோஷமா நாளுன்னு கத்தன போல இருக்கு. அதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான். ஏய், இதுல என்ன இருக்கு? இன்னும் இன்னைக்கு போட்டிங் போக போறோம். நீ மூழ்கி மூழ்கி எந்திரிக்க போற பாரு. என்ன மச்சான் சொல்றீங்க? மூழ்கி மூழ்கி எந்திரிக்க போறேனா? அது சந்தோஷத்துல மூழ்கி மூழ்கி எந்திரிக்க போறேன்னு சொன்னேன். சரி, நேரமாச்சு, போலாமா? வா வா. மச்சான், இங்க வாங்களே, இத பாருங்க. சரி, வா போலாம். மச்சான் மச்சான் மச்சான், இருங்க மச்சான், இந்த ஒரு பாட்டை முழுசா பாத்துட்டு போலாம் மச்சான். இதுல இந்த பாட்டு முடியும் போது அவன் பொண்டாட்டிய மலை உச்சில இருந்து தள்ளி விடுறதுக்காக திட்டம் போட்டிருப்பான். ஆனா கடைசியில அவளே அவ புருஷனை தள்ளி விட்டுருவா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? போலாமா மச்சான்? இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் வெளிய போறோம். வாங்க வாங்க போலாம். நான் வண்டி ஓட்டுறேன். எதுக்கு? தூங்கிட்டே வண்டி ஓட்டுறதுக்கா? ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டான், அதையே சொல்லி காட்டுறீங்களா? தூங்கிட்டே வண்டி ஓட்டுனா அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் வண்டி ஓட்ட வேண்டாம், இன்னைக்கு மச்சானே வண்டி ஓட்டுவாரு. நீங்க சாவியை கொடுங்க. இல்ல, சாவியை கொடுங்கன்னு சொல்றேன்ல. பாத்து வண்டி பாத்துறோம். எங்க வண்டி தானே, உங்களுக்கு என்ன? நீங்க வண்டி ஓட்டுங்க, வாங்க. நாங்க கிளம்புறோம், வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறோம் 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 பாத்துக்கிறோம். வாங்க மச்சான், போலாமா? போலாம். போ.
அர்ச்சனா, என்னமாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை? பொன்னுரங்கம் மாமாக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. போனை எடுக்கிறதுக்கு எதுக்குமா பயப்படுற? போனை வச்சுட்டு எங்கேயாவது வெளியில போயிருக்கலாம். இல்ல அவன் குளிக்க கூட போயிருக்கலாம். அதனால கூட போன் எடுக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். இவ்வளவு நேரம் அவர் போனை வச்சுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இல்ல அவன் தூங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுமா? இல்ல மாமா, 2 hours அவர் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு தவறு நடந்த மாதிரியே என் மனசுக்கு தோணுது. பொன்னுரங்கம் விஷயத்துல தப்பு நடக்க சான்ஸே இல்லம்மா. இல்ல, ஏன்னா பொன்னுரங்கம் படிக்காதவன் தானே தவிர அவன் நல்ல அனுபவசாலி. அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அவனுக்கு எந்த தப்பும் நடந்திருக்காது. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல மாமா. உடனே கிளம்புன்னு என் உன் மனசு சொல்லிட்டே இருக்கு. நான் உடனே ஏலகிரி கிளம்புறேன் மாமா. அர்ச்சனா, நீ இங்க இருந்து ஏலகிரி போறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஏலகிரியில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னேன்னு வச்சுக்கேன், அடுத்த அரை மணி நேரத்துல பொன்னுரங்கம் உனக்கு போன் பண்ண போறான். நீ ஏன் டயத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணு. நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் மாமா. நான் இப்பவே அங்க இருக்கிற எஸ்பிக்கு ஃபோன் பண்றேன். என்ன சென்னை கலெக்டர் அர்ச்சனா மேடம் ஃபோன் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? பேசலாம். குட் மார்னிங் மேடம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். எஸ்பி சார், இப்போ எங்க இருக்கீங்க? டியூட்டில இருக்கீங்களா? எஸ் மேம், ஆன் டியூட்டில தான் இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. சொல்லுங்க மேம். என்னோட ஹஸ்பண்ட் பொன்னுரங்கத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்ப நல்லாவே தெரியும் மேடம். அவர் ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஏலகிரிக்கு அனுப்பிச்சு வச்சேன். இப்போ அவர் அங்கதான் இருக்காரு. ஓகே மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் செல்போன்ல நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா அவர் எடுக்கல. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தோணுது. நீங்க உடனே போய் அவரை பார்க்கணும், முடியுமா? ஷூர் மேடம், நீங்க மேற்கொண்டு டீடைல் சொல்லுங்க, நான் உடனே தேடி கண்டுபிடிக்கிறேன். சரி, நோட் பண்ணிக்கோங்க, நான் டீடைல் சொல்றேன். ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஓகே மேம், நான் இப்பவே புறப்பட்டு போறேன் மேடம். நான் பொன்னுரங்கம் சாரை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார், உடனே புறப்படுங்க. உங்க ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே மேடம். அர்ச்சனா, பயப்படாத. பொன்னுரங்கத்துக்கு எதுவும் ஆகாது. நல்ல தகவலே வரும். என்னம்மா சங்கரே, நீ மட்டும் தனியா வந்திருக்க? வா வா, உள்ள வா. அங்கிள், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னம்மா, என்ன விஷயம்? அங்கிள், நான் பூமிக்கு அக்காவை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருமா, பூமிகா அக்காவை உன்னால பார்க்காம இருக்க முடியல. ஆமா, என்ன இருந்தாலும் மலைநாட்டுக்காரிங்க ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்களா? கவலைப்படாதம்மா. மதனுக்கு மனநிலை சரியில்லாம இருந்துச்சுல, இப்ப அங்க போய் சரியாயிடுச்சுமா.
பூமிகா அக்காவும் மதன் அங்கிளும் ஏலகிரியில அங்க இங்கன்னு 4 நாள் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்கம்மா. அதுக்கப்புறம் நீ தினமும் வந்து அக்காவை பார்க்கலாம். அங்கிள், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஆமா அங்கிள், ஒரு கெட்ட கனவு கண்டேன். பூமிகாக்கா ஒரு பெரிய பள்ளத்துல நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்து அவங்கள சூழ்ந்துருச்சு. பூமிகாக்கா வெள்ளத்துல விழுந்து தவிக்கிற மாதிரியும் உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரியும் ஒரு கனவு. அக்கா வெள்ளத்துல விழுந்து தவிச்சிட்டு இருக்கப்போ ஒரு பேய் வந்து அவங்கள பார்த்து கை தட்டி சிரிச்சுது அங்கிள். நீங்க பூமிகா அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்கள எங்கேயும் போக வேணாம், பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொல்லுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அக்காவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு கிடந்து தவிக்குது அங்கிள். என்னம்மா சொல்ற? ஏங்க அவ கிடக்குறாங்க, அவ சின்ன புள்ள, ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா என்னமா சொல்ற ஏதுமா சொல்றேன்னு பயந்து பதறி போய் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை நாம பூமிகாவுக்கு போட்ட திட்டமெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. ஏதோ சிறுபிள்ளைத்தனமா பேசுறா. வர வர இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாய் ரொம்ப ஜாஸ்தி. ஏய் என்னடி வந்ததும் வரதுமா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி எதையாவது தூண்டி விட்டுட்டே இருக்க. நானும் தூண்டியும் விடல துலங்கியும் விடல, நடக்கிறத தான் சொல்றேன். பூமிகா அக்காவுக்கு தண்ணில கண்டம் இருக்கு. என்னது தண்ணியில கண்டமா? ஆமா, தண்ணில கண்டம் இருக்கு. அதனால ஏலகிரியில அக்காவை தண்ணி பக்கம் போனா ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லனா திரும்பி வரும்போது பூமிகா அக்காவை தொலைச்சிட்டு மதன் மச்சான் மட்டும்தான் தனியா வர போறாரு. ஏய் என்னடி, என் பிள்ளை இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அந்த மலைநாட்டுக்காரி கூட தனியா போய் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போயிருக்கான். நீ பாட்டுக்கு அபசகனமா ஏதோ பேசிட்டு இருக்க. நல்லா பொறுத்து இருந்து பாருங்க. நானே இந்த ஊரை விட்டு ஓடிடவா போறேன்? என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறேன். அங்கிள் பாய் அங்கிள், நான் போயிட்டு வரேன். இவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். ஐயோ, பாத்து வா, போய் பாத்து. மச்சான் கடல் மாதிரி இருக்குல்ல? ஐயோ, எவ்வளவு பெருசு பாருங்களேன். எத்தனை போர்டு இருக்கு. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு மச்சான். பூமிகா போலாமா? போலாம். நீ பாத்துட்டு நான் இந்த போட்டுக்கார பார்த்து பேசிட்டு வரேன். சரி சரி, இங்கே இரு. வணக்கம் பாஸ். உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு சார். ஆனா என்ன மட்டும் யார்ட்டையும் மாட்டி விட்டுறாதீங்க சார்.
யோ நீ என்ன மாட்டி விட மாட்டதா சரி. கண்டிப்பா மாட்டி விட மாட்டேன். இந்தாங்க சரி, சார், கொடு. பாத்துக்குங்க, வரேன். கிளம்பு. கேம் பண்றா அவளை நான் அடிப்பேன் கொல்லுவேன். உனக்கு என்னடா வந்தது? இப்ப கூட அவளை கொலை பண்ணதானா போறேன். உன்னால முடிஞ்சா காப்பாத்தி படுறா. தங்கச்சி, அத்தா பூமிகா, பூமிகா தங்கச்சி. முல்லை மலர் மேலே மயக்கம் வந்து போலே, முல்லை மலர் மேலே மயக்கம் வந்து போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்போலே, முல்லை மலர் மேலே மயக்கம் வந்து போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மயக்கம் வந்து போலே. பூமிகா, இப்போ நம்ம படகுல போயிட்டு இருக்கோமே, உனக்கு நீச்சல் தெரியும்? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு நம்ம கடலுக்கு போன ஞாபகம் இருக்கா? நீங்க கூட தப்பி தவறி கடல்ல விழுந்துட்டீங்களே, நான் தானே வந்து உங்களை காப்பாத்தினேன். அப்பவே எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னல. ஆமா மச்சான், எனக்கு நீச்சல் தெரியாது. என் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா இப்படி எல்லாம் கேப்பீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது மச்சான். ஐயோ மச்சான், எனக்கு நீச்சலுக்கு ரொம்ப தூரம். எனக்கு நீச்சலே தெரியாது மச்சான். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியுமே. அப்பா, உங்களை நம்பி நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் வரலாம் மச்சான். நிச்சயம் வரலாண்டி ஆட்டுக்குட்டி. சரி, பொறுமையா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வேகமா போலாமா? வேணாம் மச்சான், இதோ இப்படி போலாம். ஹே, நீ பயப்படுற மாதிரிலாம் இல்ல, சும்மா கொஞ்சோண்டு வேகமா போலாம்.
மச்சான் கொஞ்சம் பொறுமையா போங்களேன், எனக்கு பயமா இருக்கு. ஆட்டுக்குட்டி நீ ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இருந்தாலும் பயப்படுறது தானே ஒரு பொண்ணோட சுபாவம்.